முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண லிக் பண்ணி வச்சோங்க. ஃப்ரீயாக ஃபுல் கைன்ஸ் வந்து குட்டையாகும். டெலிகிராமில் யாராவது ஜாயின் பண்ணிங்கன்னா அலர்ட்ஸ் ஃபார் ஆல் டிஎன் பீப்புளோட பண்ணி கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ், காலேஜில் பிடிஎஃப் நோட்ஸ் இம்பார்ட்டன்ட் எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து குட்டையாக இருக்கும் டெலிகிராம்லையும். டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி லிக் பண்ணி வச்சோங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டவனமாகவே இருக்கீங்க. சார் எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லேடிங்கில் சேஞ்சஸ் வந்து இருக்குது சார். செகண்ட் ரவுண்ட் அட்டன் பண்ணவங்களுக்கு சார் எங்களுக்கு செகண்ட் ஸ்லேடிங் எப்போ சார் இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஸ்லேடிங்கில் மூவ்மெண்ட் இல்லாதவங்க சார் நாங்கள் இதோட நல்ல பெட்டரான காலேஜ் இருக்கும், செகண்ட் ஸ்லேடிங்கு எப்போ சார் வரும் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டவனமாகவே இருக்கீங்க. சில பேருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லேடிங்கில் மூவ்மெண்ட்டே ஆகலை, அதே காலேஜ் தான் கிடச்சிருக்கு. பாதி பராசக்தி ஹார்டிகல்ச்சர் காலேஜ் கிடச்சிருக்கு அப்படின்னா அதே காலேஜ் தான் கிடச்சிருக்கு. அவங்களுக்கு மூவ்மெண்ட் வந்து இருக்குமா சார் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டீங்க. அதுக்கான கிளியர் கட் எக்ஸ்பிளேஷன் வந்து வீடியோவில் சொல்கிறோம். இந்த வீடியோவை கடைசிக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து முடிச்சாங்க. டிஎன்ஏல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து முடிச்சாங்க. 12ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் சர்டிஃபிகேஷன் எல்லா ப்ராசஸுமே வந்து முடிச்சாங்க. அடுத்தது என்ன அப்படிங்கன்னா, உங்களுக்கு வந்து இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் லேடிங் அண்ட் செகண்ட் ரவுண்டு அலாட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அவங்களுமே வந்து என்ன அப்படின்னா ஸ்லைடிங் வந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க. அப்போ ஓவராலாக வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதையுமே வந்து வேக்கண்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும். அப்போ ஸ்லைடிங் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதோட பெட்டரான காலேஜ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத நம்மளே வந்து சொல்லியிருந்தோம். அது போலவே வந்து என்ன அப்படிங்கிற நிறைய பேர் வந்து ஸ்லைடிங் வந்து கொடுத்துருக்கீங்க. செகண்ட் ஸ்லைடிங் எப்போ சார் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 டேஸ்க்குள்ளே வந்து கண்டிப்பாக வந்து வந்துடும். செகண்ட் ஸ்லைடிங் ரிசல்ட் வந்து கண்டிப்பாக 2 டேஸ்க்குள்ளே வந்து மேக்ஸிமம் வந்து வந்துடும். அதுக்கடுத்து நீங்கள் காலேஜுக்கு சீக்கிரமாக ரெடி ஆகணும். கண்டிப்பாக வந்து காலேஜுக்கு வந்து சீக்கிரமாக ரெடி ஆகணும். யூனிவர்சிட்டி தரப்புலேருந்து கேட்கும்போது சார் ஜனவரி 3ஆம் தேதி எப்படி சார் இது ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களா காலேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க மேக்ஸிமம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 90% வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார். 10% வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நாங்கள் வந்து அந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் சீட் வேக்கண்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போகிறதுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது கிளியர் கட்டாக சொன்னாங்க. ஏன்னு சொன்னாங்க, அவங்க டேட்டை குறிப்பிட்ட டேட்டில் வந்து எல்லாமே முடிச்சுட்டு வராங்க. 12ஆம் தேதியிலேருந்து இப்போ 15ஆம் தேதிக்குள்ள சர்டிஃபிகேஷன் நடக்குன்னா 15ஆம் தேதி சர்டிஃபிகேஷன் நடந்திருக்காங்க. அடுத்து டிசம்பர் 11ஆம் தேதி உங்களுக்கு மெயில் வரணும்னா அதே டேட்டில் டைம் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்போ எல்லாமே வந்து டைமுக்கு ரிலீஸ் பண்ணுறதுனால வந்து என்ன அப்படிங்கன்னா அதுவுமே வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. கண்டிப்பாக எல்லாருமே வந்து முன்கூட்டியே வந்து ரெடி ஆயிருங்க. ஹாஸ்டல் திங்ஸு, ட்ரெஸ்ஸு அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வைங்க. நம்மளுமே ட்ரெஸ் கோட் வீடியோ எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து போடுவோம். கண்டிப்பாக பார்க்கலாம். டிசம்பர் 3ஆம் தேதிக்குள்ள ரெடி ஆகணும் அப்படின்னா இப்போமே வந்து ரெடி ஆயிருங்க. கண்டிப்பாக வந்து இந்த மந்த் எண்டுக்குள்ளே கண்டிப்பாக ரெடி ஆயிருங்க. எல்லாருமே ரெடி ஆயிருப்பீங்க. ஏன்னு சொல்லி ஜூன் மாதமே அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போட்டாச்சு. இப்போ என்ன அப்படிங்கன்னா இப்போவே வந்து ரெடி ஆயிருப்பீங்க. எப்படி காலேஜ் ஜாயின் பண்ண போகிறோம், அதுவும் வெளி மாவட்டத்தில் தான் ஜாயின் பண்ண போகிறோம் அப்படின்றாங்க. கண்டிப்பாக வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரெடி ஆயிருப்பீங்க. சரி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் சார் டே ஸ்காலராக போகலாமா அப்படின்னு நிறைய பேர் இருக்கீங்க. டே ஸ்காலர் அப்படின்னா சார் வீட்டில் இருந்து காலேஜுக்கு போயிட்டு வரலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து போகலாம். அலௌடு தான். பிரின்சிபல்கிட்ட சைன் வாங்கிட்டு இப்போ ஈஸியாக போயிடலாம். ஹாஸ்டல் ஃபீஸும் கிடையாது, மெஸ் ஃபீஸும் கிடையாது. இது வந்து ஓவராலாக வந்து என்ன அப்படின்னா 40,000 டியூஷன் ஃபீஸ் மட்டும் 40,000 கட்டினா போதும். அடுத்து புக் ஃபீஸ் ஒரு 10,000 வரும். அடுத்து வந்து என்ன அப்படின்னா ஒரு ஆள் வந்து டூர் ஃபீஸு அதெல்லாம் சேர்த்து ஒரு 70,000 கண்டிப்பாக வந்து முடிச்சிடும். கண்டிப்பாக ஒரு செமஸ்டருக்கு வந்து டே ஸ்காலருக்கு 70,000 தான். இதே நீங்கள் ஹாஸ்டலு மெஸ் சேர்ந்தீங்க அப்படின்னா ஒரு 2 lakhs கண்டிப்பாக வரும். 1,80,000 1,60,000 ஒரு காலேஜை பொறுத்து வேரி ஆகும். வேரி ஆகிறதுங்கிறது ஹாஸ்டல் ஃபீஸை பொறுத்து தான் வந்து வேரி ஆகும். அதனால் டே ஸ்காலர் வந்து கண்டிப்பாக எலிஜிபிள் தான். ஆனால் என்ன அப்படின்னா 7:30 கிளாஸ்னால் 7:30 அங்கே இருக்கணும். டேஸ் கலருங்கிற டைம்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க. 7:30 அந்த மாதிரி போகிற டிஸ்டன்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போகலாம். சரி பார்க்கலாம். வரக்கூடிய வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பார்க்க டிஸ்கிரிப்ஷன் தெரியாது. தேங்க்யூ.